ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? வெஜிடேரியன் டிஷ் வேணும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல. ஸோ அதனால வாழைப்பூ பருப்பு உசிலி பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். இதோ வாழைப்பூவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பூ இது நம்ம கார்டனில் வந்த வாழைப்பூ இது. அப்புறம் பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் போல் பருப்புங்க. இதை கொஞ்சம் குருணையாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு, சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துணி வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், துணி கட்டி வச்சுருக்கேன். இதை அவிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் உதிரியாக கூட போட்டு நம்ம அவிச்சிக்கலாங்க. நம்ம அதை இப்படியும் வச்சுக்கலாம். இதை இதில் மூடிட்டு நம்ம அழகாக அடுப்பேற்றி இதையும் அவிச்சுக்கலாம், இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஈஸி. ஓகே, இப்படி அவிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சாச்சு. இப்போ வாழைப்பூவை நம்ம அதில் போட்டுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஸோ இதுவும் வெந்துடும், அதே மாதிரி நம்ம வாழைப்பூவும் வெந்துடும். ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வாழைப்பூவை நல்லா வெந்துருச்சுங்க, இறக்கிடலாம். ஸோ இந்த பருப்பும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா வெந்துட்டு இருக்கும். இதையும் இறக்கிக்கலாம். இதையும் இறக்கிட்டு நம்ம கடாய் வச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இறக்கிக்கலாம். கடாய் வச்சாச்சு. நம்ம வெர்ஜின் ஆயில், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாங்க. இதை ஓப்பன் பண்ணி வைக்கலாமா? கொஞ்சம் ஆறட்டும். ஓப்பன் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சால்ட்டு, இப்போ நம்ம வாழைப்பூ அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சால்ட் போட்டுக்கலாம் கொஞ்சம்.
இதை அவிச்சும் எடுத்துக்கலாங்க, இல்லை தோசை கல் மேலே போட்டு தட்டி அப்படியே பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்படி வசதியா இருக்கு. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாழைப்பூ பருப்பு உசிலி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. உசிலி தேங்காய் போட்டோம்னா ரொம்ப நேரம் நம்ம அதை வைக்க வேண்டாம், இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் இல்லையா? அவன் உசிலி இஸ் ரெடி. நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குன்றதுக்காக எனக்கு ஆனந்த கண்ணீர் வருது. கட்டடுப்பில் சமைச்சாலே அப்படி தாங்க, கொஞ்சம் புகை அடிக்கும்ல, என்ன தான் காற்று வந்தாலும். எக்ஸலண்ட் தெரியுமா, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். எண்ணெய் கொஞ்சம் பருப்பு அவிக்கிறதுக்கு, வாழைப்பூ அவிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மெனக்கிடணும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கம்மி, நல்ல ப்ரோட்டீன், நல்ல தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ போட்டு சாப்பிட்றோம், அது நல்லது. வாழைப்பூ ரொம்ப நல்லது. ஸோ இது ரொம்ப நல்ல டிஷ்ஷுங்க. ஈவினிங் வித் காஃபி கூட நீங்கள் வந்து வேறு எதுவுமே போகாமல் இது கூட ஒரு கப்பில் வச்சு சாப்பிட்டு கூட யூ கேன் ஹேவ் யுவர் காஃபி ஆகி. ஓகேங்க, சீயுங்க. சரி, இந்த மாதிரி டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, சீயுங்க. See you next week. Bye bye. Bye 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 bye.